கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அவர்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள் என்பது ஒரு விசித்திரமான ஐயா குறிப்பிட்டது போல எல்லோரும் பிழைப்பை தேடி உழைப்பை நம்பி பிற நாடுகளுக்கு சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை சம்பாதித்து அங்கு நம்முடைய மொழியையும் கலையையும் பண்பாட்டையும் நம்முடைய பாரம்பரிய கூறுகளையும் வளர்த்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். ஆனால் கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அப்படி சென்றவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே வாழ்ந்து ஒரு மரபில் தமிழை நமக்கு சோழர் காலத்திலேயே இங்கே தமிழர்கள் வாழ்ந்ததாக சான்றுகள் இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே கல்வெட்டுகளை பெங்களூருக்கு வெண்ணூர் என்ற பெயர் பேசி அதற்கான கல்வெட்டு இன்றைக்கும் சோழர்கள் எழுதிய கல்வெட்டு தமிழை எங்கும் இருக்கின்றது. இதை வரலாற்று ஆவணங்களும் அரசு ஆவணங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல் கோலார் கட்டளை என்ற அந்த சிற்றுமையிலே கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழர்கள் 98 விழுக்காடு மக்கள் வாழ்கின்றனர். இப்படித்தான் 1956 பிறகு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கப்பட்ட பிறகு கர்நாடக அரசு மோடி திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது தாய்மொழி கன்னடத்தை படிக்கலாம், அவர்கள் ஆங்கிலத்தை படிக்கலாம், இந்தியை படிக்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போது கன்னடர்கள் கன்னட மொழியை படிக்க விரும்பாமல் மதிப்பெண்ணை பெறுவதற்காக உயர்கல்வியிலே பொறியியல் படிப்பிலே அல்லது மருத்துவ படிப்பிலே நல்ல மதிப்பெண்ணை பெறுவதற்காக கன்னடத்திற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை எடுத்து படித்து வைத்திருந்தார். இதை 1980 பெரும் கொந்தளிப்பு கன்னட இலக்கியவாதிகள் எழுத்தாளர்களுக்கு ஏற்படுத்தி கன்னடமே தெரியாமல் எப்படி இங்கு கர்நாடகத்தில் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தெரிந்தவோ தெரியாமலோ இப்படியெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய பகுதியை வாழ்ந்த தமிழர்கள் ஆனால் எங்களை எல்லாம் கர்நாடகத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதன் விளைவாக எங்களுக்கு கன்னடமும் சரியாக படிக்க வராமல் தமிழை இனிமையாக கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பில்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த சமஸ்கிருத பிரச்சனையில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தேவராஜன் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார். கர்நாடகத்திலே இனிமேல் கன்னடம் தான் முதல் மொழி, மும்மொழி திட்டத்திலே கன்னடம் தான் முதல் மொழி, இதுக்கு படிக்க வேண்டியது கட்டாய கட்டத்தை கொண்டு வருகிறார். ஆனால் அவர் பதவிகளுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. 1978-80 குண்டுராவ் என்ற ஒரு மராட்டியர் முதலமைச்சராக ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளவர். அவர் என்ன செய்கின்றார், கன்னடத்தை நீங்கள் முதல் மொழியாக கொண்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமஸ்கிருதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். மீண்டும் அந்த ஆணையை அவர் கொண்டு வந்து கன்னட கட்டாய என்பதை கைவிட்டு விட்டார். இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளர்ச்சியெல்லாம் கர்நாடகத்தில் வெடித்தது. அதன் விளைவாக என்ன செய்தார்கள் என்றால் அன்றைக்கு நடிகர் ராஜ்குமார் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திலே 7 பேர் இறந்து போகிறார்கள். அந்த கன்னடத்தின் போராட்டத்தில் மொழி போராட்டம் இறந்ததற்கு அன்றைக்கு முதலமைச்சர் திருராவ் அவர்கள் ஒரு ஆணை என்ற பேராசிரியர் குழு அமைத்து அந்த படத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆணையம் என்ன சொல்றது குழு என்ன சொல்றது பரிந்துரை வழங்கியிருந்தால் கன்னடத்தை தான் முதல் முறையாக படிக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றது. அது மட்டும் வேலை வாய்ப்பிலே கன்னடத்துக்கு மட்டும்தான் உரிமை என்று ஒரு பரிந்துரை வழங்குகின்றது. இந்த 2 பரிந்துரையை கேட்க தமிழர்கள் தங்களுடைய மொழி நம்முடைய இல்லத்திலிருந்து பறிபோய்விட்டோம், பள்ளிக்கூடலில் நம்முடைய கைவிட்டு போய்விட்டோம் இந்த அச்சத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை செய்தார்கள். 1982 ஆண்டில் மிகப்பெரிய ஊர்வலத்தை பெங்களூரில் நடத்துகின்றார்கள் ஜூன் 28. அதை தொடர்ந்து போராட்டங்களில் 98 விழுக்காடு மக்கள் தமிழர்களாக வாழ்ந்தோரும் அந்த தங்கர் சுரங்கத்திலே பணியாற்றி கடினமாக உள்ளே சென்றால் இனம், வெளியே வந்தால் பணம் என்கின்ற வாழ்வாதாரத்தை தேடிச் சென்ற தமிழர்கள் தன்னுடைய உயிரை பணை வைத்த பாடுபட்டு வந்த தமிழர்கள் மொழியை காக்கும் உயிரை கொடுக்க அன்றைக்கு தயாராகி ஜூலை 7 மிகப்பெரிய ஊர்வலத்தை அன்றைக்கு திமுக தலைமையை நடத்தினார்கள். அதை தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது
மாணவர்களுடைய போராட்டமாக மாறி ஜூலை 5ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு மாணவர் போராட்டமாக வெடித்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். அந்த ஊர்வலத்தை அடக்க முயன்ற போலீசார் அந்த மாணவர்களுக்கு துப்பாக்கி சூட்டில் 4 மாணவர்கள் இறந்து போனார். அது மிக முக்கியமானவர் பரமேஷ், மோகன், பால்ராஜ் மற்றும் உதயகுமார் என்ற அந்த 4 மாணவர்கள். அதில் அந்த முதல் நாள் சென்ற பரமேஷ் என்ற மாணவர் போலீசார் அவரை சுட வந்த போது, இங்கே தமிழுக்காக நாட்டிற்கு உயிரிழந்தவன் எங்கள் துப்பாக்கியால் சுடு என்ற அவன் மாலை காட்டு உயிரை மாய்த்துக் கொண்டவன் அந்த தமிழன். அப்படிப்பட்ட தமிழுக்கு வெளியே உலகில் எந்த பக்கம் இல்லாத வகையில் மொழி காப்பதற்காக 4 பேரை உயிரை உயிரை மாய்த்துக் கொண்ட உயிரை தனக்காக தியாகம் செய்த அந்த போராட்டங்களில் பிரதிநிதித்துவம் கர்நாடகம் நடந்து வந்திருக்கிறது. 18 ஆண்டுகளும் உலகின் பொதுமறை தன்னுடைய திருப்பதிக்கு செலவழிக்க அவன் ஆதித்தோ டெல்லி தமிழகத்திலே தெருவில் சிலை திறந்து வைத்த கலைஞர்கள் தைத்துக் கொண்டிருக்கிறது. பெங்களூரிலே 18 ஆண்டு காலமாக திருப்பதிக்கு சிலை வடிக்க முடியவில்லை. என்னைக்கு அங்கு சிறை கிடைக்கின்றதோ அன்றைக்குதான் பெங்களூர் ஒரு சவாலை அவர் 18 ஆண்டு காலமாக பெங்களூர் தமிழ்ச்சங்கம் எடுக்கும் முயற்சி நுழைவாக அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர்கள் எடியூரப்பா அவர்கள் முயற்சியால் திருவள்ளுவர் சிலையை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அந்த 18 ஆண்டு காலம் தமிழர்கள் தன்னுடைய உயிரை கையாக போராடி திருவள்ளுவருக்கு செவி எடுக்க வேண்டியது. எனக்கு வாட்டி இருக்கிறார். அயலக தமிழர்கள், குறிப்பாக வெளிமாநில தமிழர்கள் எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் நான் சொல்ல வேண்டியது. இப்படியாக பல்வேறு போராட்டங்களிடையே தமிழை இன்று காவது அதை தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பாதுகாக்கின்ற தமிழர்கள் யார் என்று சொன்னால் அயலக தமிழர்களை போல, வெளிநாட்டு வாழ் தமிழர்களை போல, கர்நாடகத்திலும் இல்லாமல் மராட்டியிலும், டெல்லியிலும், கொல்கத்தாவிலும், குஜராத்திலும், கோவாவிலும் இப்படி எண்ணற்ற இந்தியாவில் மாநில வாழ்க்கை தமிழர்கள் தமிழையும் மொழியையும் கலையையும் பண்பாட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து பெரும்பாலான அணைகள் தமிழ் விதானசபாவை காட்டி அந்த தலைமை கட்டி தமிழர் இதை சொன்னதற்காக தமிழர்கள் அடிக்கிறார். இப்படியெல்லாம் நாங்கள் செய்த போதும் கூட காவிரியில் தண்ணீர் வராவிட்டால் உங்களுக்காக தண்ணீர் காவிரி கரைபுரட்டு ஓட வேண்டும் என்பதற்காக எங்களெல்லாம் துன்புறுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு காவிரியிலே தண்ணீர் வரவில்லை சொன்னால் அவங்களுடைய தமிழுடைய கண்ணில் கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு இந்த காவிரி எங்களை முடித்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தமிழர்களே, இந்த தந்தை தமிழிலிருந்து நான் கேட்டுக் கொள்கின்றேன், காவிரியை தயவு செய்து எங்களை காப்பாற்றி காவிரி விவகாரத்தை காப்பாற்றி 2018ஆம் ஆண்டு முதலமைச்சர் சித்தராமையா சந்தித்து முறையிட்டோம். காவிரி பிரச்சனை வெடிக்கிறது, இங்கே வந்து கலவரம் வெடிக்கலாம், நீங்கள் தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்க என்று முதலமைச்சர் சந்தித்து வெளியே வந்துட்டோம். 50 பேருந்துகளில் கொண்டிருக்கின்றது. 50 பேருந்து சிக்கலான வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் கலையையும் காப்பாற்றிக் கொண்டோம். 2008ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு நடத்த வேண்டும் என்று நான் ஆரம்பப்பட்ட போது தமிழ் புத்தக திருவிழா, உலகத்தின் தமிழ் புத்தக திருவிழா எங்கும் நடக்கவில்லை. நான் சொன்னேன் தமிழ் திருவிழா நடத்த வேண்டும் எடுத்த போது தமிழர்களே அதை இழுத்தார். ஐயோ தமிழ்னா வைக்காதீங்க, அதை எங்கள் புத்தக திருவிழா மாற்றிக் கொள்கிறீர்கள். ஆனாலும் கூட அந்த தமிழ் புத்தகத்தை தமிழ் இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக தமிழ் புத்தக என்று இந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி 19ஆம் தேதி வரை 3ஆம் தமிழ் புத்தக திருவிழாவை நடத்திக் கொண்டது. மிக கடினமான சூழ்நிலையில் தமிழர்கள் தன்னுடைய மொழியை காத்துக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் இரண்டு மூன்று பிரச்சனை என்று சொல்லி இந்த உரையாற்றாங்க. அவனுக்கு நேரம் கிடைத்திருக்கலாமோ, நான் கடைசி என்பதால் என்னை கொஞ்சம் நெருக்கடி செய்யலாம். இருந்தாலும் இந்த கருத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இங்க தமிழகத்தில் ஏராளமான பிரச்சனை இருக்கு. அதை பற்றி கவலைக்கு நேரம் இல்லாவிட்டாலும் கூட எங்களை சிந்திக்க நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வேண்டும் இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். லண்டன்ல அன்றைக்கு இந்த தமிழ் பள்ளி சொல்லி சிங்கப்பூர்ல 500 மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கின்றது. எங்களுக்கும் அதே போல 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளியில 1000 பள்ளிக்கு கொடுத்தார்கள். இன்னைக்கு 3 நிலை அந்த காரணத்தை என்று சொன்னார். ஒரு மாணவர் விடுதலை இன்னொரு ஆசிரியர் நடைபெறும். அதனால் படிப்பு ஏற்படுகின்றது. இது ஒரு பக்கம் என்று சொன்னால் கூட தமிழை காத்துக் கொண்டிருக்கும் தமிழ்ச்சங்கங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ் அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசும் அனைத்து இந்த தமிழ்ச்சங்க பேரவையும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்னுடைய வேண்டுகோளை விடுத்து, இது போல பல இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பேசுவதற்கு அனைத்து இந்த தமிழ்ச்சங்க பேரவையிலே ஒரு ஆய்வு திட்டத்தை நடத்த வேண்டும். அதுக்கு ஒரு தனி பிரிவை ஏற்படுத்த வேண்டும். இதை பற்றி அவர்கள் அனைவரும் பேச வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தினால் எங்களை போன்ற தமிழர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்களைப் போல வெளிமாநிலத்தவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லவும் அதற்கான தீர்வை காணுவதற்கு ஏராளமான வழிகளில் காண முடியும். அதற்கு இந்த மேடை ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கருதி இந்த நல்ல வாய்ப்பை நம்பிய அனைத்து நல்ல நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.